ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். இந்த வீடியோவில் வந்து நான் ப்ரீவியஸ் வீக்கோட கோல்டு அனலிசிஸ் பற்றி தான் போட போகிறேன். ஸோ பிரேக் டவுன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் என்னோட கோல்டு அனலிசிஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எங்கெல்லாம் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து எங்கெல்லாம் வந்து என்ட்ரி இருந்துச்சு, என்ட்ரி மாடல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீக்கில் வந்து டெய்லியுமே ஆக்சுவலி என்ட்ரிலாம் இருந்துச்சு. பட் நான் வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே தான் ஒரு நல்ல என்ட்ரி எடுத்திருந்தேன். வெனஸ்டே எடுத்த என்ட்ரி வந்து ஆக்சுவலி வந்து கொஞ்சம் எனக்கு லாஸில் தான் போயிருந்துச்சு. ரீசன் வந்து நான் வந்து என்எஃப்பி நியூஸ் இருந்தது வந்து கவனிக்கல. நான் ட்ராவலில் இருந்தனால. ஸோ இந்த வீக்கில் வந்து கோல்டு அனலைசிஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் வீக்கோட கோல்டு அனலைசிஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஜென்ரலாக வந்து நான் எல்லா வீட்லையும் சொல்கிறது தான். நான் என்னோட அனலிசிஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 4 ஹவருக்கு போவேன் கோல்டுக்கு. ஸோ கோல்டில் வந்து 4 ஹவரில் வந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு பார்ப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது ஒரு லோயர் ஹையர் லோன்னு வச்சுக்கலாம். ஹையர் லோ, இது ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இது வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இந்த லோ எடுத்தாலே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எதுக்குன்னா டவுன் ட்ரெண்டுக்கு. பட் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா ஷிஃப்ட் தான் ஆயிருக்கே தவிர கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஒரு லோயர் லோ. இந்த லோயர் லோ கன்ஃபார்ம் ஆகணும்னா இந்த லோயர் ஹை வச்சுட்டு இதை வந்து இந்த லோயர் லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கணும். பட் கொடுக்கல. கொடுக்காம மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு மார்க்கெட் வந்து நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். மேபி மார்க்கெட் இங்கே போயிட்டு கூட கீழே வரலாம்னு சொல்லியிருப்பேன். இல்லைனா மார்க்கெட் வந்து இப்படியே போயிட்டு இதை கூட எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் அனலைசிஸ் தான் பண்ண முடியுமே தவிர மார்க்கெட் வந்து ப்ரொடிக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் இதை எடுத்துட்டு இங்கே வந்துடும். அது என்னால் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. நான் வந்து என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு ஒரு ரியாக்ட் ஆகுது, செல் ஆகிறதுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, நான் அங்கே ரியாக்ட் பண்ணுவேன். இங்கே வந்து செல்லிங் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நான் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நான் எது வரைக்கும் செல் பண்ண முடியுமோ அது வரைக்கும் தான். ஏன்னா நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் தான். நான் 30 மினிட்ஸில் வந்து என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் இங்கேருந்து இது வரைக்கும் கேட்ச் பண்ணணும்னா எனக்கு வந்து அவசியம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு 4 ஹவரில் மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில், கன்ஃபியூஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு பட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து சுற்றிட்டு இருக்கு. அப்போது ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ கன்சால்டேஷன் ஃபேஸில் வந்து நீங்கள் பையும் எடுக்கலாம், செல்லும் எடுக்கலாம். ஆனால் பையும் எடுக்கலாம், செல்லும் எடுக்கலாம்னா சும்மா ரேண்டமாக போய் எடுக்கக்கூடாது. உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பையில் வந்து பை சைடில் லிக்விடிட்டி, நீங்கள் மேபி லிக்விடிட்டி பார்ப்பீங்க. இல்லைனா பிரேக் அவுட் பார்ப்பீங்க, இல்லைனா பிரேக் அவுட் ஃபெயிலியர் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பையும் எடுக்கலாம், செல்லும் எடுக்கலாம். ஒரு நல்ல மொமெண்டமோ வால்யூமோ மார்க்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இது வந்து 4 ஹவரில் நான் பார்த்துட்டேன். ஓகே, மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி செல்லில் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நான் இங்கே பையும் எடுப்பேன், செல்லும் எடுப்பேன். அப்படி தான் என்னோட மைண்ட் செட் அப்படி தான் இருந்துச்சு இந்த வீக்குக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸோ 4 ஹவர் பார்த்ததுக்கப்புறம் 1 ஹவர் போவேன். ஸோ 1 ஹவரில் மார்க்கெட்டை வந்து இங்கே ஒரு புல் பேக் கொடுத்துருக்கா, புல் பேக் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு ஹையர் ஹைன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு. ஹையர் லோ, ஸோ ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை அண்ட் தென் மார்க்கெட் திரும்பி இந்த ஹையர் லோ பிரேக் பண்ணி டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருந்திருக்கு. எப்போனா லாஸ்ட் வெனஸ்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும். அதாச்சும் 1 ஹவரில் லோயர் டைம் ஃப்ரேமில். பட் நான் சொன்ன மாதிரி தான் இங்கே செல் பண்ணியிருக்கலாம், இங்கே பை பண்ணியிருக்கலாம், இங்கே செல் பண்ணியிருக்கலாம், இங்கே பை பண்ணியிருக்கலாம். அப்போது இதில் வந்து என்னென்னா வந்துட்டு செல் பண்ணுறீங்க ஒரு மெயின் பாயிண்ட் லைக் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்து 1 ஹவர் டவுன் ட்ரெண்டில் செல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் எவ்வளோ வரையும் போகுமோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு பாயிண்ட் தெரிஞ்சுன்னா ஹோல்ட் பண்ணலாம். பட் இது மாதிரி இந்த மாதிரி இன்டர்னலாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கும்போது பை பண்ணி ஹோல்ட் பண்ணக்கூடாது. பை பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ஓரளவுக்கு தான் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அங்கே க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைனா பிரேக் இவெண்ட்டில் போட்டு போகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். பட் இங்கே வந்து ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சு 1 ஹவரில் அப்படின்னா எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் பை எடுத்து ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்டு 1 ஹவரில் டவுன் ட்ரெண்டாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போது முடிஞ்ச அளவுக்கு பையும் எடுக்கலாம், செல்லும் எடுக்கலாம். பட் செல் எடுக்கிறது தான் வந்து இங்கே வந்து பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து போன வாரம் வந்து செல் எடுத்துருக்கலாம். இப்போ நான் பை வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரைடேவே வந்துட்டு மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சு கரெக்டாக. இதை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருந்துச்சு.
ஸோ நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். நான் வந்துட்டு இது மாதிரி பே அவுட் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து மண்டே தான் நான் ஒரு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேட்ல இருந்துட்டு நான் ப்ராஃபிட் வந்து 1:8.5 1:10 கிட்ட பிடிச்சு நான் ஒரு $1000 வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஏன் அங்கே பை எடுத்திருந்தேன்னா மார்க்கெட் பாருங்க இங்கே சிம்பிள் தான் இந்த கான்செப்ட். இது வெறும் ட்ரெண்ட் தான். இப்போ இது ஹையர் ஹையா, இது ஒரு ஹையர் லோ. ஏன்னா இந்த 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 லோ வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணிருச்சு. அப்போ மார்க்கெட் வந்து இங்கே வந்து லோயர் லோவாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் ஒரு லோயர் ஹை தான் ஃபார்ம் ஆகணும். ஏன்னா இதை பிரேக் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துருச்சு. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா இதை எடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டவுன் ட்ரெண்ட் தான். அப்போ ஒரு புல் பேக் வெயிட் பண்ணி இங்கே ஒரு இது அப்புறம் இதை என்ன எடுக்கல. இங்கே போகிற மாதிரி போயிட்டு இவ்வளோ தூரம் போயிடுச்சு. மார்க்கெட் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இதை எடுக்காம இங்கே போகுது பார்த்தீங்களா, இந்த இவ்வளோ பெரிய புல்லிஷ் இதை பார்த்துட்டு இங்கே நிறைய பேர் பை என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஆனால் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதை போய் எடுத்திருந்தா தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிருக்கும். இங்கே எடுக்கல. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் திரும்பி எடுத்து இந்த லோ எடுத்துருச்சு. அப்போ திரும்ப ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ மார்க்கெட் எப்போ ஒரு ஹையர் ஹையா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும்னா இதை எடுத்தால் தான் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும். அப்போ மார்க்கெட்டில் இதை எடுத்துருச்சு. இந்த பாருங்க, இந்த லோயர் ஹை எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. சின்ன ஹையர் ஹை, ஒரு சின்ன புல் பேக்கு, ஹையர் லோ. தென் மார்க்கெட்டில் ஒரு இதை எடுத்துருச்சு. இங்கே ஹையர் லோ, ஹையர் ஹை, சாரி ஹையர் ஹை, ஹையர் லோ, அண்ட் தென் இதை எடுத்துருச்சு. ஸோ இது வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ. ஸோ மார்க்கெட் வந்து இதை எடுக்கக்கூடாது. கரெக்டாக இதை எடுத்துருச்சு. அப்போது இது ஹையர் ஹை, இங்கே ஹையர் லோ வந்து இதை எடுக்காம என்ன லோ ஃபார்ம் ஆகிட்டு இதை போய் எடுத்தால் தான் இந்த ஹையர் லோ வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதை எடுக்காம மார்க்கெட் என்ன பண்ணுது, கன்சால்டேஷன்லேயே போயிட்டு இந்த ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அப்போது உங்களுக்கு இது வந்து லோயர் லோவாக கன்ஃபார்ம் ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆகணும். இதை எடுக்காம ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு 1 ஹவர்லேயோ 30 மினிட்ஸ்லேயோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக கொஞ்ச நாளைக்கு வந்து கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரை வச்சு மட்டும் பார்த்துட்டு ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்கோம் 1 ஹவர்லேயோ 30 மினிட்ஸ்லையோ, அப்புறம் 3 மினிட்லேயோ 5 மினிட்லேயோ போய் என்ட்ரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ நான் வந்துட்டு மண்டே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரைடே நைட்டு வந்து எனக்கு ஒரு புல் பேக் கிடச்சிருக்கு. மண்டே மிட் நைட் வந்துட்டு எனக்கு ஒரு அதாச்சும் ஏஷியா செஷனில் வந்து ஒரு புல் பேக் கிடச்சி மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மண்டே வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி எடுக்கணும். பட் என்னென்னா எனக்கு இந்த லிக்விடிட்டி எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் எனக்கு ஒரு சாரி இந்த லிக்விடிட்டி எடுக்கக்கூடாது. இந்த இருக்கு பாருங்கள், இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் அப்போ ஒன்று மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டி எடுக்கலாம், இல்லைனா இந்த லிக்விடிட்டி எடுக்கலாம். ஏன் இந்த லிக்விடிட்டி எடுக்கலாம்னு சொல்கிறேன்னா இந்த லிக்விடிட்டி ஏன் எப்போ லோவாக கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த ஹையர் ஹை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இது லோவாக கன்ஃபார்ம் ஆச்சு. கரெக்டாக? அப்போது இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்கலாம். ஆனால் இதை தான் எடுக்கக்கூடாது. இதை எடுத்தது அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து திரும்பி ஷிஃப்ட் ஆகிறதுக்கு, டவுன் ட்ரெண்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணது ஒன்று இந்த லிக்விடிட்டி எடுக்குதா, அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து இங்கே இருக்க இந்த லிக்விடிட்டி எடுக்குதான்னு வெயிட் பண்ணேன். ஓகே, இந்த 2 இந்த 1 இந்த 2 இது எடுக்குதான்னு வெயிட் பண்ணேன். லிக்விடிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு லோ. அந்த லோங்கிறது வந்து ஒரு ஹையர் லோவாக இருக்கலாம், இல்லை லோயர் லோவாக இருக்கலாம், இல்லைனா ஹையர் ஹையாக இருக்கலாம், இல்லைனா லோயர் ஹையாக இருக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ளேஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து ஆர்டர் போடுறதுனால ஒரு மொமெண்டம் இருக்கும், ஒரு வால்யூம் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக என்ட்ரி எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பே அவுட் எடுத்த வீடியோவில். நான் எதுக்கு வெயிட் பண்ணேன்னா இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்குதான்னு பார்த்தேன். எடுத்துட்டு எனக்கு இங்கே ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. நான் உடனே என்ட்ரி ஆக மாட்டேன். மொமெண்டம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன மேனிபுலேஷன் இருக்கும். மேனிபுலேஷன்ங்கிறது வந்து 3 மினிட்லையோ 5 மினிட்லையோ திரும்ப நான் அந்த மொமெண்டம் கொடுத்த கேண்டிலே வந்துட்டு லோவாக எடுக்கணும், ஸ்வீப் பண்ணணும். திரும்பி அந்த லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து சில பேர்லாம் அவசரப்பட்டு என்ட்ரி ஆயிருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல பையர்ஸ் வந்துட்டாங்க, இங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு என்ட்ரி ஆயிருப்பாங்க. பட் நாங்கள் என்ட்ரி ஆக மாட்டேன். வெயிட் பண்ணி எனக்கு ஒரு திரும்பி அந்த பையர்ஸை வந்து மார்க்கெட் வந்து எடுத்துட்டு திரும்பி வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகும்னா மேலே போயிடும். ஸோ பாருங்கள், இங்கே எடுத்துருச்சு, இந்த லிக்விடிட்டி எடுத்துருச்சு, ஒரு மொமெண்டம் கொடுத்துருச்சு. வால்யூம் போய் செக் பண்ணுறேன், மார்க்கெட்டில் வால்யூமும் இங்கே வந்துருச்சு. பட் நான் என்ட்ரி ஆகலை. வெயிட் பண்ணி இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம், இந்த மேனிபுலேஷன் நடந்ததுக்கப்புறம் நான் வந்து 87 கிட்ட வந்து நான் என்ட்ரி போட்டேன். 87 கிட்ட நான் என்ட்ரி போட்டு
நான் எய்ம் பண்ணது வந்து ஒரு 500 பிப்ஸ். ஸோ எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 60 பிப்ஸோ என்னமோ இருந்துச்சு. 60ஓ 50ஓ 66 கிட்ட இருந்து 60 கிட்ட இருந்துச்சு. நான் எய்ம் பண்ணது வந்து ஒரு 500 பிப்ஸ் 50 பாயிண்ட் கிட்ட எய்ம் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஹையை தான் நான் எய்ம் பண்ணியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அழகா போயிட்டு எடுத்துருச்சு. ஏன்னா இது வெறும் சிம்பிள் கான்செப்ட். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. இதை வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. மேபி ஸ்டாப் லாஸ் அடிக்கும். எப்போனா மார்க்கெட் வந்துட்டு ஆஹ், மார்க்கெட் வந்துட்டு ஆம், இந்த இந்த லோவை கூட எடுத்திருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஏஷியாவோட லோ. ஸோ இந்த ஏஷியாவோட லோவை எடுக்கிறதுக்கு கூட மார்க்கெட் கீழே வந்து பொறுமையாக இந்த லோவை எடுத்துட்டு கூட மேலே போயிருக்கலாம். ஸோ நம்மளால வந்து எதுவுமே வந்து மார்க்கெட்ல வந்து கெஸ்லாம் பண்ண முடியாது. நான் ரியாக்ட் தான் பண்ண முடியும். எனக்கு இங்கே மார்க்கெட்ல ரியாக்ஷன் இருக்கு. ஏன்னா வால்யூமும் இருக்கு, மொமெண்டமும் இருக்கு. அப்புறம் என்னோட ஸ்ட்ராட்டஜியுமே இது ஃபாலோ பண்ணுது. அப்போ நான் என்ட்ரி எடுத்து பார்க்கறதுல எனக்கு என்ன ஒரு இங்கே வந்து நான் 0.2 லாட் எடுத்திருந்தேன். 0.2 லாட்னா ஸோ 6 பாயிண்டா இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $130லேருந்து $140 வந்து ரிஸ்க் வச்சிருந்தேன். பட் நான் கேட்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா $1000. அப்போ ஒரு 1:8 1:9 பிடிக்கிற ட்ரேடை வந்து நான் ஏன் மிஸ் பண்ணணும்? இதை போய் கண்டிப்பாக எடுக்கணும்னு நினைக்கணும். இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னா ரியாக்ட் பண்ணுவேன். இங்கே வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதா, அப்போ நானுமே ரியாக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் முடிஞ்சது. நான் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ணி ஓகே இங்கே கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிலாம் எடுக்கல. அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் மண்டே ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன். சக்ஸஸ்ஃபுல் தான் முடிஞ்சது. ஸோ டூஸ்டே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியல. ஏன்னா டூஸ்டே ஃபுல்லாக ட்ராவலில் இருந்தேன். ஸோ 1 மினிட் என்னோட ஒய்ஃபை கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஓகே. சாரி கைஸ். ஓகே. ஸோ ஸோ அந்த இது முடிஞ்சு மண்டே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெனஸ்டே வந்து சாரி டூஸ்டே வந்து நான் இந்த ட்ரேட் எடுக்கல. ஸோ பட் டூஸ்டேயுமே நான் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் எப்படி மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னு. ஸோ இந்த ட்ரெண்டை வந்துட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மார்க்கெட் வந்து இங்கே ஒரு சாரி இது ஹை லோ ஹை லோ ஹை அண்ட் தென் இது ஹை. ஸோ மார்க்கெட் இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு, ரைட், அண்ட் லோ. ஓகே. ஸோ டூஸ்டே பார்ப்போம். ஸோ மண்டே வந்து இந்த இந்த ரேஞ்சில் முடிஞ்சிச்சு மண்டே. அண்ட் தென் டூஸ்டே பார்த்தீங்கன்னா ஓகே டூஸ்டே வந்துட்டு ஓகே டூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மண்டே நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஃபால் ஆயிடுச்சு. ஸோ டூஸ்டே வந்து என்ன பண்ணதுன்னா டூஸ்டே வந்து ரெக்கவர் ஆகி போயிட்டுருக்கு மார்க்கெட் மேலே. ஸோ ரெக்கவர் ஆகி போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டூஸ்டே வந்து கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்கு மார்க்கெட். நான் என்ன பண்ணேன்னா ஏஷியா வந்து எப்படி ரியாக்ட் ஆகிட்டுன்னு முதல்ல பார்ப்பேன் கோல்டில். ஸோ ஏஷியா வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ ஏஷியா கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு, ரைட். அப்புறம் எனக்கு இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லோ எல்லாம் இதான் கடைசி லோவா எனக்கு தெரியாது எனக்கு. பட் மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது ஹையர் லோவை. இது ஒரு ஹையர் லோ. இதை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போய் இந்த ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஹையர் லோவான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. இல்லை இது ஹையர் லோவான்னு தெரியாது. இதுதான் மேபி ஹையர் லோவாக இருக்கணும். இந்த சாரி இந்த ஹையர் ஹைக்கு வந்து இதான் ஹையர் லோ இப்போதைக்கு. பட் எனக்கு வந்து இந்த ஹையர் லோ வந்துட்டு கன்ஃபார்மான எப்போ தெரியும்னா இந்த ஹையர் ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஹையர் லோ கன்ஃபார்ம் ஆகும், கரெக்டாக. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த லோவை மார்க்கெட் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் இந்த ஹைக்கு வந்து மார்க்கெட்
இந்த ஹையை வந்து எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இன்டர்னலாக ஏதாவது லிக்விடிட்டிலாம் மார்க்கெட் ட்ரீட் பண்ணுதான்னு பார்ப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏசியாவோட ஹைக்கு மேலேயும் லிக்விடிட்டி இருக்கும். ஏசியாவோட லோக்கு கீழேயும் லிக்விடிட்டி இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொன்னேன். என்னோட இந்த ஸ்டார்டிங்லேயே இந்த வீடியோல சொன்னேன். மார்க்கெட் ஓவரால் கன்சல்டேஷன் இருக்கும். நீங்க பை பண்ணலாம் எடுக்கலாம், செல் பண்ணாலும் எடுக்கலாம். கரெக்ட்டா? நான் இது ஒரு வேளை வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன்ல இருக்கு. லண்டன் வந்து கரெக்ட்டா செல்லிங் லிக்விடிட்டி எடுத்துட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்குதுன்னா எடுக்கலாம். எடுத்துட்டு லோ வரையும் நீங்க எய்ம் பண்ணலாம். இந்த லோ வந்து இது கீழ இருந்தா தான் டேஞ்சர். ஏன்னா இது கீழ போகுமான்னு தெரியாது. லோ வந்து இதுக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ இந்த ஹைய எடுத்ததுக்கப்புறம், இந்த லோ வரையும் எடுத்துட்டு, இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் கூட மார்க்கெட் வந்து இந்த ஹையர் ஹைய வந்து பிரேக் பண்ணலாம். கரெக்ட்டா? இதான் வந்து ஜஸ்ட் ஒரு லாஜிக்கா நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதுக்குள்ள போயிட்டு இப்போ அ 3 மினிட்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, ஓகே 3 மினிட்ஸ்ல போயிட்டு இங்க பார்க்குறேன். எனக்கு இங்க ஒரு என்னோட இது ஏசியாவோட ஹை எடுத்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் குடுக்குது. மொமெண்டம் இருக்கான்னு செக் பண்ணணும் போயிட்டு. மார்க்கெட்ல மொமெண்டமும், வால்யூம் இருக்கா? இங்க வந்து மொமெண்டம் இருந்துச்சு ஆக்சுவலி. வால்யூமுமே பார்த்தீங்கன்னா, பாருங்க வால்யூமுமே இங்க வந்து ஓரளவுக்கு இருக்கு. பட் ரொம்ப இல்ல வால்யூமு. அப்போ நீங்க என்ட்ரி எடுக்க வேணாம்னா, என்ட்ரி எடுக்க வேணாம். அதனால தான் பாத்துங்க வால்யூமும் இல்லாதனால தான் மார்க்கெட் வந்து இங்கேயே வந்துட்டு கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. கன்சாலிடேட் ஆகிட்டு பொறுமையா கீழ வந்துட்டு, நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரியே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்ப எடுப்பேன்னா, ஒரு மேனிபுலேஷன்க்கு வெயிட் பண்ணுவேன். ஸோ இ மேனிபுலேஷன்னா இந்த ஒரு லோ ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? உடனே இந்த மேனிபுலேஷன் நடக்கணும். இது மாரி லேட்டா நடந்தாலுமே எடுக்கலாம். ஆனா எப்ப எடுக்கலாம்னா, இந்த மாரி லேட்டா இது ஒரு 30 மினிட்ஸ் ஹையா ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேபி நியூயார்க்ல என்ன ஆகும் அப்டின்னா, நியூயார்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்க வால்யூம் வரும். வால்யூம் வந்ததுக்கப்புறம் இந்த ஹைய மேனிபுலேஷன் பண்ணிட்டு இந்த ஹைய எடுக்கும். எடுத்த உடனே பொறுமையா வெயிட் பண்ணி உங்களுக்கு ஒரு செல்லர்ஸோட வால்யூம் மார்க்கெட்ல வருதான்னு பார்க்கணும். செல்லர்ஸோட வால்யூம் எங்க இருக்கு? பார்த்தீங்கன்னா தெரியும். செல்லர்ஸோட வால்யூம் மார்க்கெட்ல வந்துருச்சு. ஏன்னா பையர்ஸோட வால்யூமும் இருக்கு. செல்லர்ஸோட வால்யூம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்துருச்சு. மொமெண்டமும் இங்க நல்லா செல்லர்ஸோட மொமெண்டம் இருக்கு. அப்ப யோசிக்காம நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு சின்ன லாட்டா எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கீழ போகுமான்னு தெரியல அப்படின்னா, ஒரு சின்ன லாட்டா எடுக்கலாம். சின்ன லாட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு 0.1 லாட் எடுத்தீங்க அப்படின்னா, இங்க $90 ரிஸ்க் வைக்கிறீங்க. $90 ரிஸ்க் வச்சு நீங்க எங்க வரையும் எய்ம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்னா, ஏசியாவோட லோ வரையும் எய்ம் பண்ணலாம். ஏசியாவோட லோ வரையும் எய்ம் பண்ணலாம். அப்போ வெறும் ஒரு $90 ரிஸ்க் வச்சாலே உங்களுக்கு இங்க $600 கிடைக்குது. கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஜஸ்ட் லாஜிக்கா திங்க் பண்ணுவீங்க. இந்த லாஜிக்க வந்து அ என்னோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள கொண்டு வந்தாலுமே இது ஒர்க் ஆகுது. ஏன்னா, இது ஒர்க் ஆகுதுன்னு ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் எடுக்க மாட்டேன் எப்பவுமே. எனக்கு மேனிபுலேஷன் நடக்கணும். மேனிபுலேஷன் நடந்திருக்கு பாருங்க. உள்ள கன்சாலிடேட் ஆயிட்டு திரும்பியும் அந்த எடுத்த ஹையே வந்துட்டு மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணி எடுத்திருக்கு. எடுத்த உடனே எனக்கு வால்யூம் வந்துருச்சு. வால்யூம் வந்தோனே நான் என்ட்ரி போட்டேன். என்ட்ரி போட்ட உடனே கரெக்ட்டா எனக்கு ஏசியாவோட லோக்கு போயிருச்சு மார்க்கெட். சிம்பிள். பட் நான் இந்த இடத்துல அதான் டியூஸ்டே வந்து நான் என்ட்ரி எதுவும் எடுக்கல. பட் நான் வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாரி தான் நான் இப்ப சொன்ன மாரியே பாருங்களேன். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு, இந்த ஏசியாவோட லோ எடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன். ஏசியாவோட லோ எடுத்ததுக்கப்புறம் இங்க எனக்கு ஏன்னா என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா என்னோட என்ட்ரி படி என்னன்னா மார்க்கெட் இங்க வால்யூம் இருக்கு. ஆனா வந்து மேனிபுலேஷன் நடக்கல எனக்கு. மேனிபுலேஷன்னா திரும்ப மார்க்கெட் வந்து இந்த லோவ எடுத்திருக்கணும். எடுத்திருந்துச்சுன்னா, நான் இங்க வந்து பை என்ட்ரி எடுத்திருப்பேன். பை என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் நம்ம மேல வரையும் அ அடுத்து வந்து அடுத்த ஹை இந்த ஹை இருக்கு தெரியுமா? இந்த ஹைய வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி என்ட்ரி போட்டிருப்பேன். பட் எனக்கு வந்து இங்க என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா, எனக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணல. ஸோ, அதனால நான் எந்த என்ட்ரியும் எடுக்கல. ஸோ, அதே தான் இங்கேயுமே. நான் வந்து டிராவல் பண்ணாலுமே இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா கிடைக்காதனால நான் என்ட்ரி எதுவும் எடுக்கல. ஸோ, டெய்லியுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். டெய்லியுமே என்ட்ரி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு 100% கன்ஃபர்மேஷன் இல்ல, ஒரு 80% கன்ஃபர்மேஷன் இல்லன்னா என்ட்ரி எடுக்க வேணாம். அவ்வளோதான். ஸோ, எனக்கு என்னன்னா இந்த ஹைய வந்து மார்க்கெட் எடுத்துருச்சா? எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருச்சு இங்க. அப்ப இந்த ஹைக்கு எது லோ? இந்த ஹைக்கு லோ வந்து இதுதான். ரைட்? ஸோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, நெக்ஸ்ட் ஒரு ஹையர் ஹை. ஸோ, மார்க்கெட் வந்து இப்போ ஆம், ஓகே, ஓகே. மார்க்கெட் வந்து இந்த லோவ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லோவ பிரேக் பண்ணாம மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு நல்ல லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த ஹைய எடுக்கணும். இந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்ணுது அப்படின்னா. ஆனா மார்க்கெட் பாருங்களேன். மார்க்கெட் வந்து லிக்விடிட்டிலாம் எடுத்திருக்கு. எடுத்துட்டு மேல போற மாரிலாம் வந்து குடுத்துருக்கு. இங்க மேல போற மாரிலாம் குடுத்துருக்கு. பட் மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னா, வெட்னஸ்டே வந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருக்கு. வெட்னஸ்டே ஃபுல்லா வந்துட்டு கன்சால்டேஷன் தான். கன்சால்டேட் ஆகி சுத்திட்டு இருந்திருக்கு. தர்ஸ்டே பார்த்தீங்கன்னா, கன்சால்டேட் ஆயிட்டு இந்த ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணிருச்சு தர்ஸ்டே. அப்ப என்ன ஆயிருச்சுன்னா, மார்க்கெட் வந்து
இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகே, லோயர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு மார்க்கெட்டில். கரெக்டாக லோயர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆகணும். லோயர் ஹை எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டில் மே லோயர் ஹை வந்து இதாக கூட இருக்கலாம் மார்க்கெட்டில் ஆனதுக்கப்புறம். ஆனால் இதை போய் எடுத்துருக்கணும் மார்க்கெட். இந்த லோயர் லோ எடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, லோயர் லோ. இதுக்கப்புறம் மார்க்கெட் இதை எடுத்துட்டு கீழே வந்திருக்கணும், இல்லைனா இதை எடுத்துட்டு கீழே வந்திருக்கணும். பட் மார்க்கெட் பாருங்களேன், இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்குது. எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, மார்க்கெட் நல்லா பையில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் மார்க்கெட் வந்து எப்போ வேணால் மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுகலாம், ஆறு இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து கீழே விழுகலாம். ஸோ எது வேணால் நடக்கலாம். அது நீங்கள் எப்படி வந்து எப்படி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும், இல்லைனா எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணணும், அவ்வளோதான். என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட் கொடுத்தனால இந்த இந்த ஹையை வந்து மார்க்கெட்டு எடுக்கக்கூடாது. ஓகே, எடுக்கக்கூடாதுன்னா எடுக்காம எனக்கு மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆகுதான்னு பார்ப்பேன். இங்கே செல்லர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக லிக்விடிட்டியாக இருக்குது. கரெக்டாக இங்கே கன்சல்டேஷனு இது எல்லாமே லிக்விடிட்டி தான். அந்த ஹை எல்லாமே லிக்விடிட்டி தான். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வந்து ரியாக்ட் ஆச்சு, செல்லிங் ரியாக்ட் ஆச்சு, செல் பண்ணுறதுக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நான் இங்கே என்ட்ரி எடுப்பேன். செல் என்ட்ரி எடுத்து நான் ஃபுல்லாக வந்து மேபி கீழே வரைக்கும் நான் வந்து எய்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ரைடே நான் எடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேவோட என்ட்ரி எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பை என்ட்ரி தான். ஏன் பை என்ட்ரி எடுத்தேன்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இதுக்குள்ள இதா இருந்துச்சு. ஏன் மார்க்கெட் வந்து இங்க பாருங்களேன், மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்கு. மார்க்கெட் இங்க ஒரு கீழவே வரணும். பட் நான் இங்க பை என்ட்ரி எடுத்தேன். ஏன்னா, லிக்விடிட்டி எடுத்திருக்கு. அதே மாரி எனக்கு இங்க பாருங்க, வால்யூம் டெக்ஸ் போறேன். எனக்கு இங்க மொமெண்டமே இல்லாம வந்திருக்கு பாருங்க. மொமெண்டம், வால்யூம் எதுவுமே இல்லாம வந்திருக்கு பாருங்க. பட் எப்போ மார்க்கெட் இதை ரீச் ஆச்சோ, அப்போ ஒரு சின்ன வால்யூம் வந்திருக்கு மார்க்கெட்ல. ஆனா பட் வால்யூம் நல்லா பாருங்க. வால்யூம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்ல வால்யூம் இல்ல. ரொம்ப கம்மியா தான் வால்யூம் வந்திருக்கு மார்க்கெட்ல. ஸோ ரொம்ப கம்மியா வால்யூம் வருது இந்த இடத்துல அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாருங்க, மேனிபுலேஷன் நடந்திருக்கு. கரெக்ட்டா? மேனிபுலேஷன் இங்க நடந்திருக்கு. மேலே போயிருக்கு, வால்யூம் இருக்கு, மேனிபுலேஷன் நடந்திருக்கு. திரும்ப வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா வால்யூம் இருக்கு மார்க்கெட்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என்ட்ரி எடுப்பேன். பட் நான் எய்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 300லேருந்து 200 பிப்ஸ் தான் நான் எய்ம் பண்ணேன். நான் வந்து ஸ்டாப் லாஸ் இங்க 10 பாயிண்ட்லாம் வைக்கல. நான் என்ட்ரி எடுத்த இடம் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப கீழ எடுத்தேன் ஆக்சுவலி என்ட்ரி. ஏன்னா இது மாரி இதில வந்து ரொம்ப கீழ வரையும் வந்தா நான் என்ட்ரி எடுப்பேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு என்னோட நான் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்தது ஒரு 30 பிப்ஸ் தான் நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். 30 பிப்ஸ், 30லேருந்து 40 பிப்ஸ் வச்சிருந்தேன். எய்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா 20 பிப்ஸ் தான், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு கன்ஃபார்ம் தெரியாது மார்க்கெட் மேல போகுமா? ஏன்னா ஓவரால் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு 30 மினிட்ஸ்ல. ஸோ மார்க்கெட் கீழ வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் கரெக்ட்டா பாருங்களேன், மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. இதுக்கு ரியாக்ஷன் இது எதனால போச்சு அப்படிலாம் நம்மளால கண்டிப்பா இது பண்ண முடியாது. ஃபண்டமெண்டலா மேபி நியூஸ்லாம் வந்து பின்னாடி போயிட்டு இருந்திருக்கும். ஃபண்டமெண்டல் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சிபிஐ நியூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால கூட கூட நான் சிபிஐ நியூஸ் இருந்தனால கூட நான் வந்து மார்க்கெட்ல வந்து வேணாம். இது வந்து நான் சிபிஐ நியூஸ்க்கு முன்னாடி எடுத்துட்டேன். ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த இந்த என்ட்ரி எடுத்துட்டேன். எடுத்தனால வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்லயே 30 நாட் 30 மினிட்ஸ் கூட இல்ல ஆக்சுவலி. ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். 30 மினிட்ஸ்ல வந்து இந்த இந்த என்ட்ரிய நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்ட்டா 200 பிப்ஸ் எனக்கு வந்ததுக்கப்புறம் நான் டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம், இதுவே எனக்கு பாருங்களேன் 1:5 இதுவே எனக்கு போதும். 1:5 வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் மார்க்கெட் பாருங்க, சிபிஐ நியூஸ் வந்து நெகட்டிவா வந்தனால மார்க்கெட் வந்து ஃபுல்லா மேல வரையும் போயிருச்சு. நான் இந்த என்ட்ரி எப்படி எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தாலே எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1000 பிப்ஸ் கிடைச்சிருக்கும். பட் 1000 பிப்ஸ் போயிருச்சேன்னா நம்ம வந்து நான் கவலைப்படல. எனக்கு தேவை நான் எய்ம் பண்ணது வந்து 200 பிப்ஸ் கிடைச்சிருச்சா? ஏன்னா 1000 பிப்ஸ் போகும்ன்னு தெரிஞ்சா நான் எதுக்கு ஹோல்ட் பண்ணாம இருக்க போறேன்? எனக்கு தெரியாது போகுமான்னு சொல்லிட்டு. நம்ம ரியாக்ட் தான் பண்ண முடியும். பிளஸ் எனக்கு கேபிட்டல் தான் முக்கியம். நான் வந்து கிடைச்ச ஃப்ரைடே கிடைக்கிற ப்ராஃபிட்ட வந்து நான் விடுறதுக்கு லைக் பிரேக் ஈவன்ல போட்டு 0 வரதுக்கு வந்து நான் நான் விரும்பல. ஸோ வந்த வரைக்கும் போதும்ன்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதான் என்னோட வீக்லி அனலைசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து மேபி ஒரு நல்ல வீடியோல வந்து ப்ராப்ளம் பத்தியோ இல்லைனா நெக்ஸ்ட் நான் ப்ராஃபிட் எடுக்கிறத பத்தியோ ஒரு நல்ல வீடியோ போடுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.